அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி ப்ராக்கோலி கிரேவி. பாத்திரம் வச்சு பட்டர் அண்ட் ஆயில் ஆட் பண்ணி சூடாக விட்டுடலாம். சூடானதும் பாக்ஸ் டைப்பில் ஒரு வெங்காயமும் பொடி பொடியாக இன்னொரு வெங்காயமும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி வதங்க விட்டுடலாம். சைட்லேயே தேங்காய், கிராம்பு, எள்ளு ஆட் பண்ணி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இனி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை மாதம் போக வதங்கினதும் பிளான்ச் பண்ணி வச்சுருக்க ப்ராக்கோலி அண்ட் பட்டாணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த கோகோனட் பேஸ்ட் அண்ட் தேவையான அளவு தண்ணி, உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். ஒரு 1/4 மணி நேரம் வெந்து வரணும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் க்ரீம் அண்ட் பட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். 2 நிமிஷம் கொதிச்சு வந்ததும் கடைசியாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ப்ராக்கோலி கிரேவி ரெடி. நீங்கள் இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.